நில்ல. உன் பேர் என்ன? ராதா. ஏன் ராதா, நிஜமா சொல்லு, அன்னைக்கு நான் கோயில்ல பாடின பாட்டு உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஊரே பாராட்டி ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா என் மனசு தாங்காது. பொதுவா நான் தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, உனக்கு இசையில ஈடுபாடு இல்லையா, இல்ல நான் பாடினதான் உனக்கு பிடிக்கலையா? என் மனசுக்கு பிடிக்கல. சாட்சாத் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே என் பாட்டுக்கு மயங்கிருக்காரு, உனக்கு பிடிக்கலையா? அது உங்க பிரமையா இருக்கலாம். உங்க பாட்டு நல்லா இருந்ததா இல்லையான்னு அவர் வாய் திறந்து பேசவா போறாரு? நீங்க என்ன பாடாலும் அவர் கேட்டுதான் ஆகணும். அது அவர் தலைவிதி. ராதா, அவன் சொன்னாலும் சொல்லலைனாலும் அதை என்னால தெரிஞ்சுக்க முடியும். என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியே அந்த கிருஷ்ணன் தான். அவன் என் மனசுக்குள்ளேயே இருக்கான். இந்த ஊருக்கு வர சொன்னதே அவன் தானே. இந்த கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். கிருஷ்ணன் உங்க மனசுக்குள்ளே இருக்காருன்னு சொல்றீங்களே, அப்ப அவர்கிட்ட கேட்டு என் மனசுல ரீங்காரம் சேர்ந்த ராகத்தை நீங்க பாடுங்க பாக்கலாம். ராதா, உன் மனசுல என்ன ராகம் ரீங்காரம் செய்துன்னு நிச்சயமா என்னால உணரவும் முடியும், அதை பாடவும் முடியும். பாக்குறேன். நாளைக்கு இதே இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நானும் நிச்சயமா வருவேன். சந்திக்க வரலன்னா நான் சொன்னது போய் நிலாயிடும். அது சரி, அந்த மாய கிருஷ்ணன் என் மனசுக்குள்ள இருக்கிற ராகத்தை சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு. வாசிக்கிறேன், கேளுவா. இதுதானே உன் மனசுல ரீங்காரம் செஞ்சுக்கிட்டு இருந்த ராகம். எப்படி, நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த ராகம் இல்லையா மனசுல இருக்கிறது? பேசாம தோல்வியை ஒத்துக்காங்க. அந்த ராகம் என்னன்னு நானே பாடி காட்டுறேன். வேண்டாம் ராதா, அந்த கிருஷ்ணன் என்ன வேடிக்கை பார்க்கறான். ராதா, நாளைக்கு கண்டிப்பா அந்த ராகத்தை ஆடுவேன். ஆமா, என் மனசுக்குள்ள இருக்கிற ராகத்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் உணர்வுகள்ல குடிகொண்டு இருக்கிற கிருஷ்ணன் நான் உன்னை நேர்ல பாக்குறதுக்கு முன்னாடி என் கனவுல உன்னை எப்படி அறிமுகப்படுத்தினானோ அதே மாதிரி உன் மனசுல இருக்கிற ராகத்தையும் அவன் தான் எனக்கு அடையாளம் காட்டினான். என்ன சொல்றீங்க? என்ன பாக்குறதுக்கு முன்னாடி கனவுல பாத்தீங்களா? புரியலையே. உனக்கு புரியாது ராதா. கிருஷ்ணன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையோ இல்ல பூர்வ ஜென்ம புண்ணியம் சொல்லுவாங்களே அதுவோ என்ன ஒரு வழியில் நடத்திட்டு போகுது. எங்க வீட்டுல என் கல்யாணத்தை பத்தி பேச்சு வந்தப்போ அந்த கிருஷ்ணன் எப்போ யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றானோ அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன். ஒரு வேடிக்கை பாரு, ஒரு நாள் ராத்திரி கனவுல உன் உருவத்தை பார்த்தேன். திடுக்கிட்டு முடிச்சுக்கிட்டேன். ஒரு குழல் ஓசை என்னை கூப்பிட்டுது. அந்த ஓசையை தொடர்ந்து வந்தப்போ நான் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். அன்னைக்கு கோயில்ல உன்னை நேருக்கு நேர் பார்த்தப்போ நான் அசந்துட்டேன். இதுவும் அவனுடைய அருள் தானே? கோபால், உங்களை சந்திச்சது என் பாக்கியம். ராதா, இந்த ராதா தான் உங்க மனைவின்னு அந்த கிருஷ்ணனே சொன்னதுக்கு அப்புறம் நான் மாறவா முடியும்? ராதா, என்னங்க, உங்களை தானே? என்ன ராதா? அந்த சின்ன கண்ணன் பாட்ட ஒரு தடவை வாசிச்சு காட்டுங்களேன்.
என்னடி அந்த தாத்தா கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னேன். அதாண்டி கோபாலுடைய தாத்தா. அவர் கோபால் கிட்ட சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன் சொல்ல. அப்படியா? ஆமா, எனக்கு என்னமோ எல்லாம் நல்லபடியா முடியும் தோணுது. நீ கவலைப்படாம இரு. தீர்க்காயுஷாயிரமா. ராதா, நீ உலகம் தெரியாத பெண்ணா இருக்கியம்மா. உனக்கு நான் என்ன விளக்கம் சொல்றது? இந்த பாருமா, பரம்பரை கௌரவம், அந்தஸ்து, இதையெல்லாம் விட்டுக் கொடுக்கக்கூடிய தைரியம் படைச்ச கிழமை இல்லம்மா நான். நீங்க என்ன சொல்றீங்க? இந்தாமா, இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு, வச்சுக்கோ. இதெல்லாம உன் வாழ்க்கை பூராத்துக்கும் வேற சில ஏற்பாடுகள் பண்ணி வைக்கிறேன். அப்படின்னா கோபாலுக்கும் சின்னையா புள்ள மகா லட்சுமிக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். அது அது உன்னால தடப்பட்டுடக் கூடாதம்மா. தாராளமா கல்யாணம் பண்ணுவீங்க. எப்ப அவர் என்ன பார்த்து நீ யாருன்னு கேட்டாரோ அன்னைக்கே நான் செத்துட்டேன். ஐயா, நான் சின்ன பொண்ணு, உலகம் தெரியாதவ. ஆனாலும் சுத்தமான ஒரு சத்தியமுள்ள இது என்கிட்ட இருக்கு. அது பணம் கொடுத்து அசுத்தப்படுத்த பார்க்காதீங்க. என் வழியை நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்னம்மா? முதல்ல இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. எங்க அண்ணன் வர நேரமாச்சு. அதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பல கொலைகளுக்கு காரணமாயிடும். தயவு செஞ்சுக்கிறது போயிடுங்க. உங்க பேரும் கல்யாணத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். மேளம் கொட்டாம தாலி கட்டாம நாம கணவன் மனைவி ஆயிட்டோம் இல்லையா ராதா? என்ன இதெல்லாம்? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கோபால், அதோ என்ன கூப்பிடுறா. நான் போறேன், என்ன தடுக்காதீங்க. ரவி, ரவி.